ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் உலகம். நம்ம சேனலில் இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த டிஷ் வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. என்னோடய தெலுங்கு ஃப்ரெண்டு தான் இது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. மாங்காய் சீசன் வந்துடுச்சு இல்லைங்களா, மாங்காய் வச்சு தான் ஒரு டிஷ்ஷுங்க. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பசலைக்கீரை எடுத்துருக்கிறேன். பாலக்கீரையிலையும் செய்யலாம். இந்த மாதிரி பசலைக்கீரை நல்லா ஒரு கைப்பிடி அளவு கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து இந்த பாருங்கள், இந்த மாதிரி கீரை ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் போதும். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீரை பொருள்களை பார்த்து சேர்த்துக்குங்க. நான் இந்த ஒரு கைப்பிடி அளவு கீரைக்கு நான் இந்த பொருட்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து பாலக்கீரையிலையும் செய்யலாம். பாருங்கள், இந்த மாங்காய் வந்து ஒரு மாங்காயில் ஒரு பாதி எடுத்து பொடுசாக தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5-6 இதை பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பூண்டு பல், அப்புறம் 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் சாம்பார் தூள், உப்பு, ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு சின்ன கிண்ணம் பருப்பு, துவரம்பருப்பை மஞ்சத்தூள் பெருங்காயம் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கீரையை வந்து நல்லா பொடுசாக இந்த மாதிரி கட் பண்ணி, இது எல்லாமே 1 பாட் மெத்தடு தான். குக்கரில் அப்படியே சேர்த்துக்க வேண்டியதுதான். பாருங்கள், அதுக்கப்புறம் மாங்காய். இந்த மாங்காய் வந்து புளிப்பில்லாத ஓரளவு மாங்காய் இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணதை முக்கால்வாசி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கிறேன். அப்புறம் பச்சை மிளகாய் 2, தக்காளி 1. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயும் சாம்பார் தூளும் கூட்டிக்கிங்க. இது சாம்பார் தூள் தான் சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் இதோடு சேர்த்து, அதுக்கப்புறம் உப்பு, இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா துவரம்பருப்பு, மஞ்சத்தூளும் பெருங்காயமும் சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு. அதையும் இதோடு சேர்த்து இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வைக்கணும். இது வந்து நல்லா காரம் இதெல்லாம் ஒன்றா கலந்து கொடுத்தோம்னா நல்லா ஒரு விசில் விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு பக்கம் காரம் ஒதுங்கிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் இந்த இதை வந்து நல்லா கலந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் மேலே வச்சு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் தான் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கீரை மாங்காய் இதெல்லாம் சீக்கிரம் வேகக்கூடியது. கீரை வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. அதனால் ஒரு விசில் கொடுத்துட்டு அதே மாதிரி மூடியை உடனே திறந்துடணும். விசில் இது ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் ஒரு விசில் கொடுத்து ஸ்டீம் அடங்கினதுக்கப்புறம் இது மாதிரி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு, ஒரு சட்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூன். ஜீரகம் நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் இந்த டிஷ்ஷு. அதுக்கப்புறம் வரமிளகாய், இந்த மாதிரி நாட்டு மிளகாய் சேர்த்துக்குங்க. நான் கிள்ளி சேர்க்கலை, காரம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு காரம் தேவைன்னா நல்லா கிள்ளி சேர்த்துக்குங்க. இன்னும் 2 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா மாங்காய் போட்டிருக்கோம், நல்லா காரம் சரமாக இருந்தால் தான் புளிப்புக்கு ஈடு கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த கொஞ்சமாக வெங்காயம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து சேர்த்து, இது வந்து வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ப்ரௌன் ஆகணும். இதுதான் இந்த தாளிப்பு இந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல மணத்தை கொடுக்கும். அதனால் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப சிம்பிள் இந்த டிஷ்ஷு, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாத்து கூட சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம், சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கீரை வந்து நம்ம பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌனிஷாக ஆகணும். இந்த டிப்பை கரெக்டாக மறக்காமல் செய்யுங்க. அப்போ தான் இது வந்து நல்ல மணமாக இருக்கும். அப்புறம் இந்த பாலக்கீரை, இந்த பசலைக்கீரைலாம் கொஞ்சம் வலுவழுப்பு தன்மை உள்ள கீரைங்க. இது இந்த மாதிரி கூட்டு மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாங்காய் இப்போ சீசன் இல்லைங்களா, இது செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். கீரை வந்து வெயில் காலம் வந்துடுச்சு இல்லைங்களா, ரொம்ப நல்லது. நிறைய இந்த மாதிரி நீர் சத்து உள்ள கீரைங்கள்லாம் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. கீரை வேண்டான்னு சொல்கிறவங்க கூட இந்த டிஷ்ஷை வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான டிஷ்ஷு. இந்த டிஷ்ஷை
நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்பெஷலான ஆந்திரா டிஷ்ஷை எல்லாருக்கும் போய் சேரட்டும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் ரெசிப்பியில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.